ஹாய் நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ரொம்ப நாள் ஆகிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்து. இப்போ நம்ம ஒரு வீடியோ நம்ம ஊரில் போடுறோம்ல, வாய்க்காலில் தென்கால் வடகால்னு. இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னா தென்காலுக்கு வந்திருக்கோம். தென்காலில் தண்ணி போயிட்டுருக்கு, பார்த்துடுங்க. அப்போ மக்களே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தமிழ்நாட்டிலையே இப்படி தண்ணி விடாமல் இப்படி பண்ணுறானுங்க. ஆனால் கர்நாடகத்தில் போய் தண்ணி கட்டிக்கிட்டு கிடக்கானுங்க. கர்நாடகாரன் எப்படி தண்ணி விடுவான்? நீ தமிழ்நாட்டுக்காரனுக்கே தண்ணி விட மாட்டுக்கா, அப்புறம் கர்நாடகாரன் எப்படி உனக்கு தமிழ்நாட்டுக்காரனுக்கு தண்ணி விடுவான்? தண்ணியை காட்டுறேன் பாருங்க, பார்த்துடுங்க. தண்ணி போயிட்டுருக்கு. ஏன்னா சும்மா நம்ம வந்து எந்த வீடியோவுமே சும்மா விட மாட்டோம். இதுதான் தென்கால் வடால். தென்கால் அந்த நம்ம வடகால் தென்கால் வந்து இதுதான். இது வந்து திருச்செந்தூர் மாவட்டம். திருச்செந்தூர் மாவட்டம் செந்திரிபுரை இந்த ஊர் பேர். பார்த்துடுங்க மக்களே, நம்ம தமிழ்நாட்டிலே இப்படி அநியாயம் நடக்கும்போது கர்நாடகாரன்ட்ட போய் சண்டை போட்டு கிடக்கும் தனி தர மாட்டுக்கான்னு. பார்த்துடுங்க. இதை வந்து இந்த வீடியோவை முதலமைச்சருக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் இவ்வளோ நாள் ஆயிருக்கு, நான் ஒரு நாளும் லைக் பண்ணுங்கள் அது பண்ணுங்கலாம் சொல்லவும் மாட்டேன், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நீ தண்ணி டேமில் தண்ணி இல்லைன்னா 2 வாய்க்காலையும் தண்ணி விடாமல் விடு. நீ எதுக்கு இந்த வாய்க்காலில் தண்ணி விட்டுட்டு அந்த வாய்க்காலில் தண்ணி விட மாட்டுக்கா? இங்கே அனிதா ஜெயிச்சிருக்கான், அங்கே சாரி தப்பாக மன்னிச்சிடாதீங்க, அனிதா ஜெயிச்சிருக்கான்னு சொன்னது மன்னிச்சிடுங்க. அனிதா அண்ணாச்சி ஜெயிச்சிருக்காரு, அங்கே சரவண அண்ணாச்சி ஜெயிச்சிருக்காங்க. அப்போது டிவிக்காச்சு ஜெயிச்ச இடத்துக்கு தண்ணி வர மாட்டுக்கு, திமுக ஜெயிச்ச இடத்துக்கு தண்ணி வருது. இதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குது, என்ன காரணம்னு தெரில. ஓகே நண்பர்களே.